சிக்கன் ஸ்லோன் பரோட்டா கோதுமை மாவில் எப்படி செய்யுது பார்க்கலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் போட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றி வச்சு பட்டை சோம்பு லவங்கம் போட்டாச்சு. 3 பொடிசாக கட் பண்ண வெங்காயம் நல்லா போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். 2 தக்காளி பொடிசாக நறுக்குந்து அதையும் போட்டு வதக்கிக்கலாம். 1/2 கிலோ சிக்கன் வாங்கி எலும்புலாம் நீக்கிட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கணும். நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இடித்து போட்டிருக்கேன். இப்போ நல்லா கலரி விட்டாச்சு. மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1 சின்ன கரண்டி குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, கரம் மசாலா பவுட்ரு 2 ஸ்பூன். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா கலரி விட்டு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும், பெரிய டம்ளரில். ஏன்னா நம்ம கிரேவியாக பண்ண போகிறோம். அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா கலரி விடலாம். ஓப்பன் பண்ணி மறுபடியும் மூடி வச்சிடலாம். இப்போ 6 முட்டை எடுத்திருக்கேன். உடச்சி ஊற்றிக்கலாம். 1/2 கிலோ சிக்கனுக்கு 6 முட்டை ஊற்றினா கரெக்டாக இருக்கும். முட்டை ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம். உடனே கலரக்கூடாது. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ லைட்டாக அப்படியே திருப்பி விடுங்க. இப்போ கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ முட்டையெல்லாம் வெந்துட்டுருக்கும். அப்படியே நம்ம உடச்சி விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ பூரி மாவு எடுத்து திரட்டிக்கலாம். நல்லா பெருசாக தட்டிக்கோங்க. சிக்கனை ஆற வச்சுக்கலாம். இப்போ 2 கரண்டி எடுத்து நல்லா பரப்பி விட்டுக்கலாம். அது மேலே இன்னொரு சப்பாத்தி தட்டினதை போட்டுக்கலாம். நல்லா பரப்பி விட்டுக்கணும் ஃபுல்லாக. இப்போ இன்னொரு சப்பாத்தி தட்டினதை எடுத்து நம்ம மேலே போட்டுக்கலாம். போட்டு ஃபுல்லாக அப்படியே ஒட்டி விட்டுடலாம். அப்படியே ஒட்டினோம்னா ஒட்டிக்கும். மடித்து விட்டுக்கலாம். ஓரத்தில் சுற்றி ஓரத்தில் அப்படியே மடித்து விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல்ல போட்டாச்சு. சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ செவந்துருச்சு. அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. பிளேட்டில் போட்டு அப்படியே கட் பண்ணிக்கலாம். இதுக்கு தக்காளி சாஸ் சூப்பராக இருக்கும். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.